அதற்கு ஓபிஎஸ் இல்லை, நேற்று முதலமைச்சர் அப்படி சொல்லலை. நேற்று முதலமைச்சர் நிதியமைச்சருடைய பதில் உரையில் கூட்டல் கழித்தல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அவராகவே ஒரு கெஸ் பண்ணிட்டு, ஆக நீ இந்த கூட்டல் கழித்தல்லாம் வந்து இந்த கணக்கெல்லாம் நிற்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்பொழுதுமே கூட்டணி குறித்து தானே அந்த பேசுபொருள் அதுக்கு இல்லை, அதை எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் சிரித்ததாக நிதியமைச்சர் சொன்னார். நான் பார்க்கல, அவங்க சிரித்ததாக நிதியமைச்சர் சொன்னாங்க. அதில் வந்து அவர் என்னன்னா யாதோ பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருந்து அதிமுக கூட்டணிக்கு தூண்டி விட்டுருக்கிறதாக அவருடைய மறைமுகமாக சொன்னார். அவர் நேரடியாக எதையும் சொல்லலை. அப்படியே கூட்டணி ஏற்பட்டால் அது குறித்து திமுக அச்சம் கொள்கிறதாக பொருள் கொள்ளலாமா அல்லது நிச்சயமா இன்னைக்கு சூழ்நிலையில் திமுக வந்து அதிமுகவோ அல்லது எதிர்கட்சிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும் போது திமுகவுக்கு அது பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும்.